இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. 2 நாளாக பார்த்தீங்களா நம்ம சேனலில் அங்கன்வாடி நேர்காணல் வீடியோ வரல. ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா டைம் பத்தாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா போட முடியல. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி நேர்காணல் பார்த்தீங்களா நேர்காணலில் ஷார்ட்கட் ஃபார்மில் நிறையா பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அது டிஎல்எம், ஹெச்பின்னு என்ன, ஐசிடிஎஸ்ன்னு என்ன, எஸ்யூடபிள்யூ, எஸ்ஏஎம், டிஹெச்ஆர் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா இது பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. இது கொஸ்டினுக்கு பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு ஆன்சரே தெரிய மாட்டேங்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இதுக்கான ஆன்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா விரிவாக பார்க்க போகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இது வரைக்கும் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி, இன்னி பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணலனாலும் சரி, நீங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா நம்ம இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஆன்சர் சொன்னால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இல்லை தப்பாக நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி நாம் சொல்லக்கூடிய ஆன்சரை பார்த்திங்கன்னா தப்பாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். எது கரெக்டான ஆன்சராக நம்ம பார்த்திங்கன்னா அதை எடுத்துக்கலாம். இது வரைக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணாதீங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவே ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு போனீங்களா தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லக்கூடியது ஒரே ஒரு கருத்து என்னென்னா, நம்ம சேனலில் கேட்ட கேள்வி தான் பார்த்திங்கன்னா அடிக்கடி நிறையா பார்த்திங்கன்னா நேர்காணல் கேட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுறீங்க. எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி நீங்களும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் பார்த்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா சந்தோஷம். இப்போ வாங்க எந்த கொஸ்டினுக்கு எந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லலாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஎல்எம் என்றால் என்னான்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல் நீங்கள் பார்த்திங்கன்னா ஷார்ட் ஃபார்ம் சொல்லலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் பார்த்திங்கன்னா இதை நம்ம பார்த்திங்கன்னா தமிழில் சுருக்கமாக எப்படி சொல்லுவோன்னா கற்பித்தல் உதவி பொருட்கள்னு சொல்லலாம். இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா டீச்சிங் லேர்னிங் மெத்தட்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா அங்கன்வாடி மையங்களில் குழந்தைகள் மற்றும் தாய்மார்களுக்கு பார்த்திங்கன்னா பலவிதமான கல்வி மற்றும் ஊட்டச்சத்து சார்ந்த பணிகளை செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படின்னு கேட்பாங்க. டிஎல்எம் என்றால் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்கு நீங்கள் டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்னு சொன்னீங்களா, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கொடுக்கணுன்னா குழந்தைகள் மற்றும் தாய்மார்களுக்கு பார்த்திங்கன்னா பலவிதமான கல்வி மற்றும் ஊட்டச்சத்து சார்ந்த பணியை நீங்கள் பார்த்திங்கன்னா சொல்லலாம். இது அங்கன்வாடியில் இருக்கக்கூடிய முக்கியமானது ஒன்று. இது நிறைய டைம் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஓபிவி என்றால் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஓரல் போலியோ வேக்சின்னு சொல்லி பார்த்திங்கன்னாங்கிறாங்க. வாய்வழி போலியோ தடுப்பூசின்னு சுருக்கன்னு தான் பார்த்திங்கன்னா இது சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஓரல் போலியோ வேக்சின் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லலாம். இதே தமிழில் பார்த்திங்கன்னா இதோட சுருக்கம் பார்த்திங்கன்னா என்னென்னா போலியோ வைரஸ் நோய் தொற்றுகளை பார்த்திங்கன்னா தடுக்கிறதுக்கு ஒரு தடுப்பூசின்னு இதை பார்த்திங்கன்னா சொல்லலாம். இந்த தடுப்பூசி பார்த்திங்கன்னா வாய் வழியில் பார்த்திங்கன்னா சொட்டு மருந்து வடிவில் பார்த்திங்கன்னா கொடுக்கப்படுகிறது. இந்த மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். நாம் இந்த இதில் பார்த்திங்கன்னா 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஒவ்வொன்றிலையும் 2 கேட்பாங்க. நல்லா நோட் பண்ணிங்க. ஓபிவி என்றால் என்ன, அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சர் சொல்லிடுறீங்க. அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா அதோட எக்ஸ்பிளனேஷன் கேட்பாங்க, ஷார்ட்கட் ஃபார்ம் கேட்பாங்க. 2 நல்லா நோட் பண்ணிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஹெச்பி என்றால் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஹெச்பி என்பது ஹீமோகுளோபின் பார்த்திங்கன்னா குறிக்கிறது. இதுக்கு இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஹீமோகுளோபின் நீங்கள் சொல்லிடுவீங்க. இதோட எக்ஸ்பிளனேஷன் என்னென்னா இது ரத்த சிவப்பணுவில் பார்த்திங்கன்னா காணப்படும் ஒரு முக்கியமான புரதம் நீங்கள் சொல்லலாம். இந்த புரதம் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புல பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாச்சுன்னா நமக்கு பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான நோயெலாம் வருது. ரத்த சோகை வருது, இந்த மாதிரி இரும்பு சத்துலாம் குறையும், இந்த மாதிரி பல்வேறு விதமான நோயெலாம் வருது. அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா சிபிஇ என்றால் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேட்பாங்க. இதுக்கு பதில் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி பேஸ்டு ஈவெண்ட் நீங்கள் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் ஷார்ட்கட் ஃபார்ம் நீங்கள் சொல்லிடுறீங்க. தமிழில் பார்த்திங்கன்னா சமூக அடிப்படையிலான நிகழ்வுகளை பார்த்திங்கன்னா குறிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா தமிழில் சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் கற்பிணி பெண்கள், அதே மாதிரி வளர் இளம் பெண்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா சமூகத்தில் அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா சமூகம் ரிலேட்டடாக நிறைய ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பணியில் பார்த்திங்கன்னா வரும். அப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா டிஹெச்ஆர் என்றால் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்கு இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபார்ம் என்னன்னா டேக் ஹோம் ரேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுங்கள். அதோட எக்ஸ்பிளனேஷன் என்னென்னா அங்கன்வாடியிலேருந்து வீட்டுக்கு எடுத்து சொல்லு ரேஷன் பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இதைத்தான் நமக்கு பார்த்திங்கன்னா டேக் ஹோம் ரேஷன் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க.
இதுதான் குறிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் முதல் 3 வயது வரையிலான குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய பெண்கள் மற்றும் குழந்தை மேம்பாட்டு அமைச்சகத்தின்படி அங்கன்வாடி மையம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு எடுத்து செல்லும் ரேஷன் என்ற துணை ஊட்டச்சத்து நிரப்பி வந்து பார்த்திங்கன்னா பெரும் ஒரு திட்டம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 6 மாதத்துலேருந்து 3 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய பெண்கள் மற்றும் குழந்தை மேம்பாட்டு அமைச்சகத்தின்படி அவங்களுடைய உத்தரவுப்படி வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் வீட்டுக்கு கொடுக்குற மாதிரி சொல்லி இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்துகிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் இதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள். எஸ்ஏஎம் என்றால் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் செவர் அக்யூட் மால் நியூட்ரிஷன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். இதே தமிழில் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான பசியால் ஏற்படும் ஊட்டச்சத்து குறைபாடுன்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். இது அங்கன்வாடி மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களாக இருக்கட்டும், கர்ப்பிணி பெண்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கடுமையான பசி உணவுனால் வந்து பார்த்திங்கன்னா உணவு இல்லாதனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான உணவு சாப்பிடாதனால ஊட்டச்சத்து வந்து பார்த்திங்கன்னா குறைபாடு ஏற்படும், கடுமையாக ஏற்படக்கூடியதை வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது குழந்தைகளுக்கான சிகிச்சை அளிக்கப்படுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா SUW என்றால் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் வெயிட்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். இது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான எடை குறைவாக உள்ள குழந்தைகள்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழில் சொல்லுங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் அங்கன்வாடிகள் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டே போவாங்க. ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்லியாக இருப்பாங்க. அப்புறமேட்டுக்கு போக போக வந்து பார்த்திங்கன்னா வளர குழந்தைங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒல்லி ஆகிட்டே வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டு லாஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் கடுமையான எடை குறைவாக உள்ள குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆன்சர் சொல்லுங்கள். அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாமே அங்கன்வாடியில் கொடுப்பாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி என்ன கேட்பாங்கன்னா ICDS என்றால் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்கு இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ்ன்னு சொல்லுங்கள். இதே வந்து பார்த்திங்கன்னா தமிழில் கேட்டாங்களா ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவை அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் சொல்லுங்கள். குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு நீக்கிறதுக்கு மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு சிறப்பான திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ICDSன்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ICDSோட சேவைகள் நிறையா இருக்குது, நோக்கம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. இதை நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்காதீங்க பாருங்கள். அதே மாதிரி இந்த ICDSல் வேறு என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா ICDS திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்பாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மகாத்மா காந்தி பிறந்தநாள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய 106வது பிறந்தநாள் போற்று வகையில் 1975ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லலாம். இந்த ICDSல் 5 அம்பர்லா திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அது என்னன்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆன்சர் சொல்லுங்கள். அம்பர்லா திட்டம் 5 அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக என்ன கேட்பாங்கன்னா உங்களுக்கு போஷன் அபியான் திட்டம்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுதான் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கேட்டுக்கிறாங்க. இதில் 5 திட்டம் என்னென்னா அங்கன்வாடி சேவை, வளர் இளம் பெண்கள் சேவை, குழந்தைகள் பாதுகாப்பு சேவை, தேசிய குழந்தைகள் காப்பக திட்டம், போஷன் அபியான் திட்டம்னு 5 இருக்குது. இதில் முக்கியமாக கேட்குறது போஷன் அபியான் திட்டம்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் பாதுகாப்பு சேவைன்னு சொல்லி கேட்குறாங்க, அங்கன்வாடி சேவை, வளர் இளம் பெண்கள் சேவைன்னு சொல்லி கேட்குறாங்க. இது மட்டும் இல்லாத போஷன் பக்கவாடான்னு சொல்லி ஒரு திட்டங்குது, அதை வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ANCன்னு கேட்பாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி நியூட்ரியன் கேர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள். இது எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுடைய பாதுகாப்பு மற்றும் அவங்களுடைய ஊட்டச்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷனை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறதுக்காக இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நேர்காணல் கொஸ்டின் எல்லாமே நம்மளுடைய சப்ஸ்கிரைப் போடுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.